கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது, கங்கை அமரன் அவர்கள் பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனர் இந்த மாரி பன்முகங்களை கொண்ட கங்கை அமரன் அவர்கள் வந்து சில வார்த்தைகள் அவள பத்தி பகிர்ந்துக்கிறாருங்க. 100% அடிச்சு சொல்றாருங்க. கேப்டன் யாருக்குமே துரோகம் பண்ணாத ஒரு நல்ல மனுஷன். எல்லாரும் உதவி பண்ணியிருக்காங்க, உதவி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதே வார்த்தைய நான் மாத்தி சொல்ல முடியாது. ஆனா, என் மனசுல தோணுனதெல்லாம் உங்களுக்கு ஏன் தோணாம போயிடுச்சு? அந்த மனுஷன் அவ்ளோ ஆரோக்கியமா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா, அவ்ளோ ஹெல்த்தியா, அவ்ளோ அழகா இருந்தவரு, இப்ப இப்படி இருக்காருன்னா, இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்துல என்னென்னமோ வந்துருச்சு. அவருக்கு இருக்கக்கூடிய நோய சரி பண்ண முடியாதா? எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ மெடிசினால பார்க்க முடியலைன்னா, அப்புறம் அவருக்கு வேற ஏதோ இருந்திருக்கு. ஸோ, அப்போ அவருக்கு இந்த மாதிரி மாந்திரீகம், செய்வினை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு அவருக்கு. கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேங்க. அதுக்கு ஏன் நீங்க பார்த்துருக்க கூடாது? கேரளா அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் அத சரி பண்ணியிருக்க கூடாதா? அவரு வாய் பேசினாரு. அவரோட வாய் பேச முடியாம போயிருச்சு. ஸோ, சட்டமன்றத்துல அவர் அன்னைக்கு வந்து நாக்க துருத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அரசியல் மேடைகள்ல எல்லா அரசியல் கட்சிகளையும் தாக்கி பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அதிகமா நீள்றது கை தான். இப்ப அவருடைய கை, கால்கள தூக்க முடியாம, வாய் பேச முடியாம, இதுதான் மெயினான பிரச்சனையா இருக்கு. எனக்கு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தோணுதே, வீட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இது தோணலையா? அப்ப அதற்கான விஷயங்கள நீங்க செய்யலையா? ஏன் பண்ணல? அந்த மாரி ஆங்கிள்ல நீங்க ஏன் யோசிக்கல? யார் இத பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா அவரோட சாப்பிடுற சாப்பாட்டுல செய்வினை இந்த மாரி மாந்திரீகமான மருந்துகள் ஏதோ கலந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இந்த மாரிலாம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு அந்த இன்டர்வியூல தனக்கு தோணக்கூடிய அந்த கருத்துக்கள பகிர்ந்திருக்கிறாருங்க. அவர் சொல்லும்போது தான், நமக்கே அப்படி யோசிக்க தோணுது. ஆமால்ல, விஜயகாந்த் அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்ன்னு பார்க்கும்போது, அவரோட தைரியமான, தன்னம்பிக்கையான பேச்சு. அடுத்ததா அவரோட பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான அவரோட அ இது ஹெல்த்துன்னு சொல்லலாம். அது 2மே ஸ்பாயில் ஆகியிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் செய்வன வச்சிருக்காங்க. அதனால தான் அவர் இப்படி ஆயிட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குதுங்க. அதுக்கான இதெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்துருந்துருக்கணும். எந்த கோவிலுக்கு போகலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த மாரி ஆங்கிள்ல யோசித்து பார்த்திருந்தா மனுஷன் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாரு. அவர இன்னைக்கு நம்ம தவற விட்டுட்டோம். இதுதான் நான் சொல்லுவேன். இத தவிர நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்துல அதாவது தமிழ்நாட்டுல கொள்ளையடிக்கக்கூடியவங்க தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு இப்படி பண்ணவங்க யாரு? அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களும் உட்காந்து யோசித்து பாருங்க. உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாரி போட்டு உடைச்சிருக்காருங்க. ஸோ அவர் மனசுல பட்டத அவர் பளிச்சுன்னு சொல்லிட்டாருங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கும் அப்படியே யோசிக்க தோணுது. ஆஹா! அந்த மாதிரி தான் இருக்குமோ! கேப்டன் அவர்களுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை ஆயிருச்சே அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. இதே மாரி உங்களுக்கும் நினைக்க தோணா, உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் கேப்டன் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர மாதிரி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. கேப்டன் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.